வணக்கம் மக்களே. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த உலக சக்தியை நிர்ணயிச்சது தங்கம். அதுக்கப்புறம் அது எண்ணெயாக மாறுச்சு. ஆனால் இன்னைக்கு உலகத்தோட எதிர்காலத்தை நிர்ணயிப்பது எது தெரியுமா? ஒரு சின்ன சிலிக்கான் துகள். நாம் கைபேசியில் பேசுகிற ஒவ்வொரு அழைப்பும், ஏஐ எழுதுகிற ஒவ்வொரு பதிலும், வங்கிகளில் நடைபெறும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும், இப்படி இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு சின்ன அதிசயம். அதுதான் சிப். அப்படிப்பட்ட சிப்பை உருவாக்க என்ன தேவை தெரியுமா? அரிய வகை கனிமங்கள், பாதுகாப்பான உற்பத்தி சங்கிலி, நம்பகமான கூட்டணி நாடுகள். இந்த பின்னணியில தான் தலைநகர் டெல்லியில் இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட்னு ஒரு சர்வதேச மாநாடு நடந்துச்சு. இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப மாநாடு கிடையாது. ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு உலக அரசியலையும் பொருளாதாரத்திலையும் பாதுகாப்புலையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்க இந்தியா நடத்தின ஒரு பெரிய மாநாடு. பல நாட்டு தலைவர்கள், சர்வதேச நிறுவனங்களுடைய சிஇஓக்கள், ஏஐ ஆராய்ச்சியாளர்கள், இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டு ஏஐயோடைய எதிர்காலத்தை பற்றி விவாதிச்சாங்க. அந்த மாநாட்டில் தான் இந்தியா ஒரு முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. அந்த ஆவணத்துக்கு பேர் பாக்ஸ் சிலிக்கா. இது வெறும் ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. 21ஆம் நூற்றாண்டோட தொழில்நுட்ப அரசியலை இந்தியா அடியெடுத்து வச்சிருக்கிற தருணம். இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னா என்ன? அதையே அமெரிக்கா ஆரம்பிச்சுது. இந்தியா இதில் சேர்ந்ததால அப்படி என்ன பெருசாக மாறப்போகுது? ஏஐ, செமிகண்டக்டர், அரிய வகை கனிமங்கள், இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு? இந்த சுவாரஸ்ய பின்னணியை நாம் விரிவாக தெரிஞ்சுப்போமா? இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் வழங்குவதற்காக நான் காயத்ரி மோகன். பாக்ஸ் சிலிக்கான என்னன்னு பார்ப்போம். பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையிலான ஒரு வியூக கூட்டணி. செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்களுக்கான விநியோக சங்கிலியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே தொடங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல், எப்படி 20ஆம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த உலகமும் எண்ணெய் மற்றும் எக்கு பொருட்கள் சார்பில் இருந்துச்சோ, அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி 21ஆம் நூற்றாண்டில் சிலிக்கான், அரிய வகை கனிமங்களை சார்ந்து உலக பொருளாதாரம் இயக்கப்படுற மாற்றத்தையும் குறிக்கக்கூடிய கூட்டணி. பாக்ஸ் அப்படிங்கிற சொல் லாட்டின் மொழியிலிருந்து வந்துச்சு. இதுக்கான பொருள் அமைதி. அதாவது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொழில்நுட்பத்தின் மூலமா உலகளாவிய ஸ்திரத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே போல சிலிக்கா அப்படிங்கிறது ஏஐ அமைப்புகளின் அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கும் கனிமத்தை குறிக்கக்கூடிய சொல். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, சிலிக்கான், ஏஐ மற்றும் முக்கிய கனிம வளங்களை பாதுகாப்பாக கொண்ட நாடுகளினுடைய கூட்டணின்னு அர்த்தம். இந்த முக்கிய கனிமங்கள்லாம் ஏன் இவ்வளவு அவசியமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள லித்தியம் பேட்டரி, கோபால்ட், நிக்கல், சிலிக்கான் இதெல்லாம் இருக்கு. ஏஐ டேட்டா சென்டர்கள் கூட இந்த கனிமங்களை தான் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட இந்த வளங்கள் எல்லா நாடுகள்லையும் இல்லாத காரணத்தினாலையும், சுத்திகரிப்பு வசதிகள் குறைவுங்கிறதாலையும் ஒரு பாதுகாப்பான சப்ளை செயின் உருவாக்குறது காலத்தின் தேவையா இருக்கு. இப்ப இருந்து ஒரு 10 ஆண்டுகள்ல, ஒரு 2035ல் இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோமா? ஏஐ மருத்துவமனைகள்ல நோய்களை கண்டறியும், விவசாயத்துல விளைச்சலை அதிகரிக்கும், பாதுகாப்பு துறையில மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஆனா இப்படி பல விஷயங்களை செய்யற ஏஐ இயங்க என்ன தேவை அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம். வெறும் மின்சாரமும் மென்பொருளும் போதுமானதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உயர்தர சிப்புகள், அரிய வகை கனிமங்கள், பாதுகாப்பான உற்பத்தி சங்கிலி, இதெல்லாம் தான் ஏஐக்கு தேவை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தடப்பட்டாலும் உலக பொருளாதாரம் தடுமாறும். இதை தான் முன்கூட்டியே கணிச்சுது அமெரிக்கா. நீண்ட காலமாக உயர் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் அமெரிக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. உலகின் பல முக்கிய கனிமங்களை சுத்திகரிப்பது ஒரு சில நாடுகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. குறிப்பாக செமிகண்டக்டர் உற்பத்திலாம் குறிப்பிட்ட பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. செமிகண்டக்டர் உற்பத்தி உலக அளவில் தைவான், சீனா, தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் குவிஞ்சு கிடக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா
உலகளாவிய சிப்புகள் உற்பத்தியில் சுமார் 60%, மிக மேம்பட்ட சிப்புகள் உற்பத்தியில் 90% தைவானில் தான் நடக்குது. அதே போல சிப்புகள் உற்பத்தி மற்றும் அசெம்பிளி பிரிவில் பெரும் பங்கு வகிக்குது சீனா. அது மட்டும் இல்லாமல் அரிய வகை கனிமங்கள் செயலாக்கத்தோட பெரும் பங்கை இப்போ கட்டுப்படுத்துவது சீனா தான். அதனால் சீனா மேலே உலகளாவிய சார்பு நிலையை குறைப்பதில் அமெரிக்கா கவனம் செலுத்துது. காரணம், ஒரு நாடு மேலே மட்டும் நம்பிக்கை வைக்க முடியாதுங்கிற புரிதல் அமெரிக்காவுக்கு உருவாச்சு. அதுக்கான தீர்வை யோசிச்சவங்களுக்கு உதிச்ச யோசனை தான் நம்பகமான கூட்டாளி நாடுகளோட இணைப்பு அப்படிங்கிறது. விளைவு பாக் சிலிக்கா உருவாச்சு. இந்த பாக் சிலிக்கா கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா, கிரீஸ், இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, கத்தார், சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து ஆகிய நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கனடா, நெதர்லாண்ட்ஸ், ஐரோப்பிய யூனியன், தைவான் ஆகிய நாடுகள் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலை அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். சரி, இந்தியா இப்போ இந்த கூட்டணியில் எதுக்காக இணையணும்? அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாக் சிலிக்கா கூட்டணியில் இருக்கிற நாடுகளால் இந்தியா ஒரு முக்கியமான மையமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா கிட்ட பரந்துபட்ட திறமைகள் இருக்குது. குறிப்பாக பெரும்பாலும் பயன்படுத்தப்படாத கனிம வளங்களும் ஏராளமாக இருக்குது. கூடவே இந்தியா இப்போ உலகின் வேகமாக வளர்ந்து வர்ற டிஜிட்டல் பொருளாதாரம், மென்பொருள் திறனில் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு. அப்புறம் செமிகண்டக்டர் உற்பத்தியிலையும் பெரிய முதலீடுகளை ஈர்க்குது. ஏற்கனவே செமிகண்டக்டர் தயாரிப்பு திட்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி விரிவாக்கம், லித்தியம் போன்ற கனிம வளங்களை ஆராயும் முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு வர்றதையும் நாம் இங்கே கவனிக்கணும். அதனால் இந்த பாக் சிலிக்கா கூட்டணியில் பங்கு பெறுவது மூலமாக அரிய வகை கனிமங்கள் இறக்குமதியில் அதிக அளவில் சீனாவை சார்ந்திருப்பதை இந்தியா குறைக்க முடியும். இன்னி தேதிக்கு சுமார் 93% அரிய வகை கனிமங்களை இந்தியா சீனா கிட்ட இருந்து இறக்குமதி செய்து அதை குறைக்கலாம். கூடவே இந்தியாவின் இந்த முயற்சி மேம்பட்ட கனிமங்களை பதப்படுத்துதல் மற்றும் சிப் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் ஜப்பான், நெதர்லாந்து போன்ற நாடுகளோட கூட்டாண்மையை எளிதாக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தி, தொழில்நுட்ப சுயசார்பை நோக்கமாக கொண்ட இந்தியாவுக்கு இந்த பாக் சிலிக்கா முயற்சி கூடுதல் வலு சேர்ப்பதாகவும் இருக்கும்னு வல்லுநர்கள்லாம் கணிக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் எண்ணெய் வளம் யாருக்கிட்ட இருந்துச்சோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க. ஆனால் இப்போ இந்த சிப்புகள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவர்கள். ஏன்னா ஏஐ, பாதுகாப்பு, வங்கி, மருத்துவம் இப்படி எல்லாமே சிப்புகளால் இயங்குது. ஒரு பக்கம் இந்தியாவோ உற்பத்தி மையமாக மாற விரும்புது. கூடவே உள்நாட்டு திறனை வளர்க்கவும் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கவும் முயற்சிக்குது. இன்னொரு பக்கம் பாக் சிலிக்கா இதில் தொழில்நுட்ப பரிமாற்றம், ஆராய்ச்சி ஒத்துழைப்பு, பாதுகாப்பான வணிக சூழலை வலுப்படுத்துது. அதனால் இந்தியா இந்த கூட்டணியில் இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது போன்ற காரணங்களால தான் இது வெறும் பொருளாதார ஒப்பந்தம் இல்லை, புவியியல் அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா மற்றும் பாக் சிலிக்கா கூட்டாளி நாடுகளோட முதலீடுகள் அதிகரிக்கலாம். செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், கனிமங்கள் செயலாக்கத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் அமையலாம். இந்தியா ஒரு முக்கியமான தொழில்நுட்ப சக்தியாக அங்கீகாரம் பெறும். இதில் சவால்களும் இல்லாமல் இல்லை. காரணம், உற்பத்தி செலவு அதிகமாகும், திறமையான மனித வளம் தேவை, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படலாம், உலக அரசியல் பதற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு மேட் இன் இந்தியா ஏஐ சிப்புகள், இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட லித்தியம், இந்தியா அமெரிக்கா இணைந்த ஆராய்ச்சி மையங்கள் இதெல்லாம் உருவாகும் போது பாக் சிலிக்கா ஒப்பந்தத்துடைய உண்மையான வலிமை என்ன அப்படின்னு புரியும்னு சொல்றாங்க வல்லுநர்கள். எண்ணெய் யுகத்தில் இருந்து சிலிக்கான் யுகத்துக்கு உலக பொருளாதாரம் மாறும்போது இந்தியா அதில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது பெரிய நகர்வாக தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தலைநகர் டெல்லியில் நடந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் மாநாட்டில் கலந்துகிட்ட சர்வதேச நாணய நிதியத்தோட தலைவர் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தியை தெரிவித்தாங்க. அதாவது ஏஐ உலகத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகும், ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைன்னு சொன்னாங்க. சர்வதேச நாணய நிதியத்தோட கணக்குப்படி ஏஐ உலக பொருளாதார வளர்ச்சியை 0.8% வரைக்கும் உயர்த்தும் திறன் கொண்டது. குறிப்பாக கோவிடுக்கு பிறகு சற்று மந்தமான உலக பொருளாதாரத்துக்கு ஏஐ ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. ஏன் அப்படின்னா ஏஐ வெறும் சாட்பாட்ஸ் கிடையாது,
அது மருத்துவம், வங்கி, விவசாயம், பாதுகாப்பு, இப்படி அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி. இங்கே தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. உலக அளவில் 40% வேலைகள் ஏஐயால் பாதிக்கப்படலாம்னோ, அதுவும் வளர்ந்த நாடுகளில் இது 60% வரைக்கும் இருக்கலாம்னு ஐஎம்எஃப் ஆய்வு சொல்லுது. இது எப்படி அப்படின்னு கேட்டால், சில வேலைகள் முழுவதுமாக மறையும், சில வேலைகள் ஏஐயோட இணைஞ்சு செய்கிற மாதிரி மாறும், சில புதிய வேலைகளும் உருவாகும். முக்கியமாக அலுவலக நிர்வாக வேலைகள், ஆரம்ப நிலை ஐடி வேலைகள், தரவு பகுப்பாய்வு வேலைகள், இவை அதிக பாதிப்பை சந்திக்கலாம். ஏஐ திறன் இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளம், ஏஐ திறன் இல்லாதவங்களுக்கு வேலை இழக்கும் அபாயம். ஏஐ சரியாக கையாளப்படலைன்னா வருமான இடைவெளி அதிகரிக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சர்வதேச நாணய நிதிய தலைவர் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா. அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகலாம், நடுத்தர மக்கள் இன்னும் சுருங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுறதா வலியுறுத்துறாங்க கிறிஸ்டாலினா. சரியான சட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள், கல்வி மாற்றம், மீண்டும் திறன் பயிற்சி, ரீஸ்கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க, தரவு பாதுகாப்பு, இதெல்லாம் தேவை. கிறிஸ்டாலினா சொன்ன செய்தியோடைய சுருக்கம் என்ன தெரியுமா? ஏஐ மனிதர்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்கள் ஏஐக்காக அல்ல. அதே சமயத்தில் கிறிஸ்டாலினா இந்தியாவையும் பாராட்ட தவறலை. இந்தியாவுடைய டிஜிட்டல் அடித்தளம், இளம் மக்கள் தொகை, ஐடி திறன், இவை அனைத்தும் ஏஐ வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொன்னாங்க. சரியான கொள்கைகள் இருந்தா ஏஐ இந்தியாவுடைய விக்சித் பாரத் கனவுக்கு ஒரு முக்கிய கருவியா இருக்கலாம்னு குறிப்பிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க சொன்னதோட ஒன் லைனர் இதுதான்: ஏஐ ஒரு ஆயுதம் மாதிரி, சரியா பயன்படுத்தினா வளர்ச்சி, கட்டுப்பாடு இல்லைன்னா சிக்கல். இதெல்லாத்துக்கும் மேலே ஏஐ டேட்டா சென்டர்கள் சந்திக்கக்கூடிய தண்ணீர் சவால்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. பல நகரங்கள் கோடையில் நீர் பற்றாக்குறையை சந்திக்குது. நிலத்தடி நீருடைய அளவும் பல இடங்களில் குறைஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் நகர வளர்ச்சி, மற்றொரு பக்கம் தொழிற்சாலை விரிவு. இதனால நீர் தேவையும் அதிகரிக்குது. இப்படி இருக்கும்போது டேட்டா சென்டர்கள் தினசரி ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தினா மக்களுடைய நிலை என்ன ஆகும்? பொதுவாகவே ஏஐ சர்வர்கள் 24 மணி நேரம் 7 நாட்கள் இயங்கும். அதனால் அதிக வெப்பம் உருவாகும். அதுக்கு கூலிங் டவர்ஸ் அமைக்கிறது மூலமாக நீர் ஆவியாகி குளிர்ந்த நிலை ஏற்படும். அதனால் நீர் பயன்பாடு அப்படிங்கிறது நேரடியாகவே உயரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டேட்டா சென்டர்கள் அமைவது மின்சார வசதி உள்ள பகுதிகளிலையும் நகரங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் தான். இதனால் நகர குடிநீர் அமைப்பில் அழுத்தம் ஏற்படும், நிலத்தடி நீர் இழப்பு உருவாகும், விளைவு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது பெரிய பிரச்சனையவே உண்டு பண்ணும். இதுக்கு சில தீர்வுகள்லாம் சொல்லப்பட்டாலும் அதை சாத்தியப்படுத்த அதிக அளவில் செலவாகும். ஆக மொத்தம் ஏஐங்கிறது வெறும் தொழில்நுட்ப மாற்றம் கிடையாது, அது ஒரு பொருளாதார மாற்றம், சமூக மாற்றம், சுற்றுச்சூழல் சவால். ஏஐ நமக்கு வளர்ச்சி தரும், ஆனால் அந்த வளர்ச்சி சமத்துவமானதா? ஏஐ வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா இல்லை குறைக்குமா? ஏஐ முன்னேற்றம் இயற்கை வளங்களை மதிக்குதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கமும் நிறுவனங்களும் மட்டும் கிடையாது, நாம எல்லாரும் தான். எண்ணெய் யுகம் உலக அரசியலை மாத்துச்சு. இப்போ சிலிக்கான் யுகமும் உலகத்தின் எதிர்காலத்தை எழுதுது. ஆனால் அந்த எதிர்காலம் மனிதநேயமானதா, சமநிலையுடையதா, சுற்றுச்சூழல் பொறுப்புடனானதா? இதெல்லாம் நம்முடைய தேர்வுகளில் தான் இருக்குது. ஏஐ நம்மை கட்டுப்படுத்தும் உலகமா அல்லது நாம் ஏஐயை நெறிப்படுத்தும் உலகமா? அடுத்த சில ஆண்டுகள் அதற்கான பதிலை தீர்மானிக்கும்.